பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மீகா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன்னுடைய கை உன் சத்துருக்களின் மேல் உயரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். என்னுடைய கை உயர்ந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நானும் என்னுடைய வாழ்க்கையும் தளர்ந்து போவதுண்டு. பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது, போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, துன்பங்களும் பாடுகளும் நஷ்டங்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது, என்னை அறியாமலே மற்றவர்களுக்கு முன்னே நான் தாழ்ந்து போவதுண்டு அல்லது தாழ்த்தப்படுவதுண்டு. ஸ்தோத்திரம். தாழ்த்தி வைக்கப்படுவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கை உன்னுடைய விரோதிகளின் மேல் உயரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த மனுஷிக வல்லமைகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறதோ, எந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறதோ, எந்த அசுத்தாவியின் வல்லமைகள் எனக்கு எதிராய் எழும்புகிறார்களோ, எந்த மனுஷிக சூழ்ச்சிகள், எந்த பிழிசூனியங்கள், மந்திரவான்கள் எது எனக்கு விரோதமாய் எழும்புகிறதோ அவைகளின் மேல என்னுடைய கை உயரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆண்டவர் உங்களுடைய விரோதியை நியாயப்படுத்துவாராக. பிரைஸ் காட். அந்த ஞாபகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம். ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கை, ஸ்தோத்திரம், யார் நீ அழியணும்னு நினைக்கிறாங்களோ, யார் நீங்க இல்லாம போகணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மேல உயர்த்தப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் உங்கள் கை உயர்த்தப்படுகிற நாட்கள். பிரைஸ் காட். உங்கள் கரங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க கைகளை உயர்த்த போகிறார். நான் சொல்லுகிறேன், இனி கை நீட்டுகிற அனுபவம் அல்ல, கையேந்தி பிழைக்கிற அனுபவம் அல்ல. நிறைய பேருடைய இருதயம், இவங்கிட்ட கையேந்தி நிக்க கூடாது, இந்த பணத்துக்காக, இந்த சொத்துக்காக, இந்த வேலைக்காக, இந்த உதவிக்காக இவங்கிட்ட எல்லாம் நான் போய் கையேந்தி நிக்கணுமா? நிறைய பேர் அழுவது உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இதுக்கு முன்னாடி கையேந்திர நிலைமை வந்திருக்கலாம், கை தளர்ந்து போன நிலைமை வந்திருக்கலாம், என் கையை அவர்களே அடுக்கி ஒடுக்கிற நிலைமை வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய கை தளர்ந்து போகாது, இனி உன் கை தாங்கி கீழே விழாது, உன் கையை உன் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, உன் கை உயர்த்தப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. உன் எதிரிகளுக்கு மேல கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ அழிக்கணும், நீ இல்லாம போகணும் யார் நினைச்சாங்களோ அவர்களுக்கு மேல கர்த்தர் உன் கைகளை உயர்த்தி பிடிக்க போகிறார். ஓ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்முடைய எதிரி, நம்முடைய விரோதி மனுஷன் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. சொத்துரும். ஒரே ஒரு விரோதி சத்துரு மாத்திரம்தான். ஒரே ஒரு விரோதி அசுத்தாவிகள், ஒரே ஒரு விரோதி மந்திரவாதம், பிள்ளிசுனியம், விக்கிரகத்தின் வல்லமைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளின் மேல உன் கையை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை சில அசுத்தாவிகள் சில மனுஷீக வல்லமைகளை தூண்டி விடலாம். சில மனுஷீக ஜனங்களை கையில பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை நமக்கு விரோதமா ஏவி விடலாம். யூதாச காசுக்கு கொடுத்து ஏவி விட்டது போல, சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்து தாவீதை கொல்ல வந்தது போல, சில மனுஷர்களை எனக்கு விரோதியாய் சத்துரு பயன்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவனுக்கு மேல உன் கையை உயர்த்துவேன். ஓ, பிரைஸ் காட். தாவீதுக்கு நடந்தது அதுதானே. சொந்த குடும்பத்தால பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான். சகோதரர்கள் எல்லாம் தாவீதை ஒரு பெரிய பொருட்டா என்னல இழிவா பார்த்தாங்க. ஆனா அந்த சகோதரர்களுக்கு முன்னே தாவீதுடைய கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார்.
Praise God. சவுல் ராஜா தாவீதை பல ரீதியில் கொல்ல வந்தான். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் தாவீதுடைய கை எதிரிகளின் மேல கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, யார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, யார் நீங்க இல்லாம போகணும்னு நினைச்சாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா சாப விட்டாங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா சாப விட்டாங்களோ, அவர்களுக்கு மேல உங்க பிள்ளைகளின் கைகளை உயர்த்தி பிடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்குகிறான். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இருக்கிற சொல்லுகிறார். யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மேல உங்க கை உயரப்போகுது. ஓ, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, வசனத்தை பேசுங்க. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுங்க, என் கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஓ பிரைஸ் காட். என் கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். என் கை அவனுக்கு மேல உயர்த்தப்பட போகிறது. இனி என் கை தாழ்த்தப்படாது. நம்புங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் கை உயர்த்தப்பட மோசேயின் நாட்களில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நமக்கு தெரியும், ஆரோனும் ஊரும் ஸ்தோத்திரம் மோசேயினுடைய 2 கைகளை தாங்கி பிடித்தார்கள். மோசே கை உயர்ந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். சபையே, உன் கை எதிரின் மேல உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெயம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. என் கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். என் பிள்ளைகளின் கை உயரப்போகிறது. என் பிசினஸ் உடைய கை உயரப்போகிறது. என் சபையின் ஆளுகை உயரப்போகிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயரப்போகிறது. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த நாட்கள் உங்கள் கை எதிரிகளின் மேல, விரோதியின் மேல உயர்த்தப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God in Jesus name. Yes Lord in Jesus name. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அவர்கள் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டார்களோ, யாருக்கு முன்னே தளர்ந்து போன நிலைமையில் இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்னே கர்த்தர் அவருடைய கையை உயர்த்தி பிடிப்பீரா. Praise God in Jesus name. அவருடைய கை உயர்த்தப்படுவதா, அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால உயர்த்தப்படுவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவன் மேல, அவனை காட்டிலும் மேல உங்க கையை அப்பா உயர்த்தி பிடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை கரங்களை கர்த்தர் உயர்த்தி பிடிக்கட்டும். ஆமென். Praise the Lord. God bless you.